எங்க பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பரபரப்பாவே சப்பாத்தி சுட்டு அவங்க பொண்ணுகிட்ட எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. ஆனா இவங்க அழுக்கு ட்ரெஸ் கூட எடுத்து வைக்காம அப்படியே உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. எந்த வேலையுமே வீட்ல செய்யாம இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லி அவங்க அம்மா புலம்பினே இருக்காங்க. என்னம்மா இது சப்பாத்தில இவ்வளவு எண்ணெய் போட்டுக்கிறேன்னு சொல்லி இவங்களும் கத்துறாங்க. இந்த எண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா போனுக்கெல்லாம் நல்லதுரி சாப்பிடுன்றாங்க. இவ்வளவு எண்ணெய் சாப்பிட்டா எனக்கு மூஞ்சில பிம்பிள்ஸ் தான் வரும். போமா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல வெளிய ஒரு கொரியர் காரனும் வரான். கனடால இருந்து இந்த பொண்ணோட ஆன்ட்டி தான் இந்த பொண்ணுக்காக ஒரு Dress அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த Dress பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மா இந்த Dress நான் போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இந்த Dressல அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்க. அம்மா நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு இந்த Dress தான் போட்டு போறேன்னு இவங்க கிட்ட சொல்றாங்க. சரி சரி நீ முதல்ல வந்து சாப்பிடுன்னு இவங்களும் சொல்றாங்க. அப்படியே இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. ரியான் ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு சூப்பரான ஒரு Dress ஒன்னு போட்டு வர போறேன்னு அவங்க கிட்ட எக்ஸைட்மெண்டா சொல்றாங்க. நாளைக்கு காலேஜுக்கு போனதுமே எல்லா பொண்ணுங்களுமே Dress பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்ல போறாங்க. நாளைக்கு ப்ரொபோசல் கூட வரும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல போட்டோ அப்லோட் பண்ணதுமே எப்படியும் ஒரு 1000 லைக்ஸ் வந்துரும் சொல்லி இவங்களும் அப்படியே கனவு காண்றாங்க. இந்த பக்கம் அவங்க அம்மாவும் கனவு காண்றாங்க. லலிதா பொண்ணு பாத்தியாடி எவ்வளவு குட்டி Dress போட்டு போய் நிறுறா. பொண்ணுனா அடகொடுக்கமா Dress பண்ண தேவையில்ல. இந்த பொண்ணோட Dress பார்த்துட்டு ஒரு 4 பசங்க சேர்ந்து இந்த பொண்ணு தொத்துறா மாதிரியும் ஒரு தப்பான கனவு காண்றாங்க. அப்படியே அவங்க பதறிச்சு எழுதுறாங்க. நைட்டு 12:30 மணில இருந்து 3 மணி வரைக்கும் கண்ணு மூச்சு ஸ்லீவ்லெஸ்ஸா இந்த Dressல கையை தைச்சு விட்டுறாங்க. அவங்க பொண்ணை எழுப்பி இப்ப இந்த Dress எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏமா ஒரு நல்ல Dress இப்படி கெடுத்துட்டீங்களே சொல்லி அந்த பொண்ணு திட்டுறாங்க. நீ கை இல்லாம அந்த Dress போட்டு போனா சுத்தி இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்கடி. அதனால தான் நான் கையை தைச்சுன்னு இவங்க சொல்றாங்க. அம்மா நம்ம என்ன Dress போடணும் நம்ம தான் முடிவு பண்ணோம். அதை சுத்திக்கிறவங்க முடிவு பண்ண கூடாதுன்றாங்க. உன் Dressல நான் தைச்ச அந்த ஆரஞ்சு துணியால உனக்கு எந்த ஃப்ரீடமும் கச்சிட போறது கிடையாது. அதே தான் நானும் சொல்றேன். அந்த ஆரஞ்சு துணியால என் மானமும் ஒன்னும் போயிட போறது கிடையாதுமா. நீங்க தினமும் 6 முகத்துல சாரி தானே கட்டுறீங்க. அந்த சாரி கட்டியுமே உங்களுக்கு என்ன இருந்துச்சு ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க அம்மாவும் பட்டுன்னு வச்சிடறாங்க. இந்த பொண்ணு கோச்சிட்டு போயிட்டு வெளியே படுத்துறாங்க. இவங்க அழுதுகிட்டே பழச நினைச்சு பாக்குறாங்க. இவங்க ஹஸ்பண்ட பாக்கிறதுக்கு ஒரு ஆளும் வரான். அவர் வெளியே போயிருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சதுமே உன் சாரி பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, நீயும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இவங்க அந்த டைம்ல சாரி தான் கட்டி இருந்தாங்க. ஆனா சுத்தி இருக்கிற வீடு ஆளுங்களாம் இவ பெங்காலி ஸ்டைல்ல சாரி கட்டினாடி அதனால தான் இவளுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்க கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு போயிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. சுத்திக்கிற உலகம் நம்ம என்ன பண்ணாலுமே குறைதான் சொல்லிட்டு இருக்க போது என்னோட பொண்ணுக்கு நான் தான் துணையா இருக்கணும்னு சொல்லி இவங்களும் முடிவு பண்றாங்க. அந்த ஸ்லீவையும் கிழிச்சு தூக்கி போடுறாங்க. மறுநாள் காலையில இவங்க பொண்ணுக்கு அந்த Dress போட்டு விட்டு கெத்தா வெளியும் கூட்டு வராங்க. ஒருத்தன் அந்த டைம்ல விசில் அடிக்கிறான். ஏய் என்னடா விசில்லாம் அடிச்சுக்கிற வாயை கிச்சுன்னு சொல்லி இவங்கள மிரட்டி விடுறாங்க. சந்தோஷமா அவங்களோட பொண்ணையும் கூட்டு போறாங்க. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.